Indian Awards 2024. Debut Actor of the Year, May Anand. Let's welcome Mr. Anand, Debut Actor of the Year. Thank you very much, Thank you so sir. much for coming. Okay, Mr. Anand, சொல்லுங்க as a director வந்தீங்க, present பண்ணீங்க, but இப்போ வந்து actor வந்திருக்கீங்க, award win பண்ணிருக்கீங்க. How does that feel, Mr. Anand? தலைவா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அவ்வளவுதான். செம்ம வைப். சோ சொல்லுங்க, இப்போ நீங்க நடித்த ரொம்ப படத்துக்கான award. தேங்க்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இந்த அவார்ட் எல்லாமே ஒரு பெரிய நம்பிக்கை தான். இதே ஆடிட்டோரியம்ல நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ண ஆரம்பிச்ச ஒரு பையன் தான் நான். ஸோ எங்கள் அம்மா என் மேலே வச்ச நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறோம். ஸோ பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, இந்த சப்போர்ட்டும் இல்லை. ஸோ இங்கே இந்த இண்டஸ்ட்ரி எங்களை ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணிச்சு. ஒரு அவுட் சைடராக இருந்தேன்னா சின்னதாக நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். நிக்கிக்கெலாம் நல்லாவே தெரியும். மியூசியம் முறுக்கில் ஆதி அண்ணாவோட தம்பியாக ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிது. அவருக்கு முதல்ல நன்றி, பாப் தமிழா ஆதி அண்ணாக்கு. அதுக்கப்புறமா நண்பன் ஒருவன் வந்த பிறகு வெங்கட் பிரபு சார் அவர் ப்ரெசென்ட் பண்ணி, ஐஸ்வர்யா மேம் ப்ரொடியூஸ் பண்ணி, மசாலா பாப்கார்ன் நிறுவனத்தில் இயக்கியும் நடிச்சும், அதான் ஒரு ஒரு சரியான ஒரு பையனுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா நம்மளே அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தருணத்தில் ஓடின ஒரு பயணம் தான். இன்னைக்கு இந்த எங்கள் அப்பா எங்கள் மாமாலாம் இருக்காங்க. இவங்க முன்னாடி என்னால் ஒரு ஏதோ பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை, எங்கள் அம்மா மேலே வச்ச நம்பிக்கை முழுமையடைஞ்சிருக்கு, இல்லை துவங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இதை நான் சொல்லி ஆகணும், நான் மாரி சாரோட மிக மிக பெரிய ஒரு ஃபேன். அதாவது வந்துட்டு பரியரும் நானும் எங்கள் வீட்டில் நிறைய படம் பார்ப்போம். ஸோ பரியரும் பெருமாள் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஆக்சுவலாக மாரி சார் இங்கே நான் எனக்கு தெரியாது மாரி சார் கையால் இந்த விருதை வாங்குவேன் அப்படின்னு. நான் வாழை படம் பார்த்துட்டு எனக்கே நான் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிற பழக்கம் இருக்குது. சிலதெல்லாம் எழுதி என்னைக்காவது யார்ட்டாவது பார்த்தோன்னா சொல்லணும்னு, அதை அவருக்கு படித்து காட்டணும்னு ஆசையாக இருக்குது. படிக்கலாமா? ஒரே ஒரு பேரா? ப்ளீஸ். இது ஆக்சுவலாக பயங்கரமான கோஇன்சிடென்ஸ். ஏன்னா நான் அப்பப்போ ஏதாவது ரொம்ப பாதிச்சதுன்னா ஏதாவது நம்மளை அதை நம்ம எழுதி வச்சுக்கிற ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு. மாரியண்ணா, வாழை படம் பார்த்த உடனே எனக்கு முதல்ல தோணுன ஒரே விஷயம், பசி மறக்கும் நாள் பிறக்கும் அதை நினைச்சே நீ கூத்தாடு அப்படிங்கிற அந்த பாடல் வரியோட தான் ஆரம்பிச்சுது. சந்தோஷத்தை, கொண்டாட்டத்தை, அழுகையை, சோகத்தை, நட்பை, காதலை, இளம் பருவத்தை, தேவதைகளை, அரசியலை, பசியை, ஏக்கத்தை, தாக்கத்தை, ஆடு மாடுகளை, தாய் பாசத்தை, ரஜினி கமல் சினிமாவை, இளையராஜாவை, இன்னும் எவ்வளவோ, மொத்தத்தில் ஒரு வாழ்க்கை அனுபவமாய் இருந்தது இந்த வாழை. சிவனேந்தன் சேகரோடு இன்னும் ரஜினி கமல் சண்டை போட்டுக்கொண்டும், பூங்குடி டீச்சரோடு நடனம் ஆடிக்கொண்டும், கனி அண்ணனிடம் தன் அப்பாவை பார்த்து கொண்டும், அக்காவிற்கு இன்னும் நிறைய மருதாணி இலைகளை கொடுத்து அவளோடு அன்பில் உறவாடியும், தன் மாட்டுடன் மகிழ்வதும், பள்ளிக்கூடத்தில் நன்றாக படித்தும், அம்மா வாயார தனக்கு உணவு ஊட்டுவதுமாய், அவன் பசியின்றி, அவன் தூக்கமும், அவன் கனவும், எந்த ஒரு தொந்தரவு இன்றி அந்த சிரிப்போடு என்றென்றும் இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு. ஒரு ஒப்பற்ற கலைஞன் பணியாற்றும் அதே துறையில் நானும் இருக்கிறேன் என்று எண்ணும் போது மனம் ஏனோ பெருமை கொள்கிறது. ஒரு நாள் அவர் படைப்பில் ஏதேனும் ஒரு ஓரத்தில் ஒரு துளியா இருக்க வேண்டும் என்ற கனவு. இது நான் எழுதி எனக்கே அனுப்பிச்சது. படம் ரிலீஸ் ஆகி 3வது நாள் செப்டம்பர் 2 அந்த மாதிரி இன்னைக்கு அவர் கையால வாங்கும்போது எனக்கு சூப்பர் ஐயா. Thank you so much. அது எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நானும் ஸ்டேட்டஸா வச்சுக்கிறேன். நன்றி. Then thank you so much. Indian Awards 2024 சேர்ந்து வழங்குவோர் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் அரைசர், உடன் வழங்குவோர் திருநெல்வேலி மயோபதி காப்பகம், நீங்களும் நடக்கலாம் மற்றும் உதய் கிருஷ்ணா அசல் நெய். Thank you to all the sponsors. Thank you. Thank you.